இப்ப பார்க்கலாம் லைட் வேவ் வந்து வேவ் லைட்டுக்கு வேவ் நேச்சர் இருக்குன்னு இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருந்தோம். பட் லைட் வந்து வேவ் நேச்சர் இருக்கும்போது அது லாங்கிடியூனல் வேவா இல்ல டிரான்ஸ்வர்ஸ் வேவான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பை ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன், இந்த எல்லா பினாமினாவும் ரெண்டு டைப் ஆஃப் வேவுக்குமே நடக்கும். இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்லயும் இந்த எஃபெக்ட பார்க்கலாம், லாங்கிடியூனல் வேவ்லயும் இந்த எஃபெக்ட பார்க்கலாம். பட் போலரைசேஷன்னா என்ன? Now இந்த போலரைசேஷனுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. You just take a cardboard, இந்த கார்ட்போர்டு நடுவுல ஓட்டை போட்டுரு. அத மாதிரி ரெண்டு கார்ட்போர்டை வச்சுக்கோ. இந்த ரெண்டு கார்ட்போர்ட்லயும் நடுவுல ஒரு சர்க்கிள் மாதிரி ஓட்டை போட்டுட்டு இதுக்கு ஒரு த்ரெட்டை பாஸ் பண்ணு. சென்டர்ல you pass a thread. இந்த ஒரு பக்கம் இங்க நான் என்ன பண்றேன், கையில இதை பிடிச்சிட்டு நான் இந்த த்ரெட் வந்து ரெண்டு அட்டைப்பெட்டி மாதிரி எடுத்துருக்கோம், கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துட்டு நடுவுல நான் ஹோல் போட்டுட்டேன். இதை அழகா என்ன பண்றேன், இப்படி மூவ் பண்ணு. எப்படி மூவ் பண்ற இந்த த்ரெட்டை? அப் டவுன் அப் டவுன். இப்படி மூவ் ஆகும்போது எப்படி மூவ் ஆகும் அந்த கயிறு, அந்த த்ரெட் எப்படி மூவ் ஆகும்? அப் அண்ட் டவுன் அப்படி வேவ் மாதிரி மூவ் ஆகும் இல்லையா? ஸோ we are producing transverse wave on this. இப்படிதான் ப்ரொடியூஸ் ஆகும். அது இப்படி வெளியே வரும். again here. ஸோ இப்படி பாஸ் பண்ணி வெளியே வந்துடும். இப்ப தெரியுதா அழகா? இந்த ரெண்டு கார்ட்போர்டைய நடுவுல இருக்க ஹோல்லையும் இந்த வேவ் டிராவல் ஆயிட்டு இந்த வெளி பக்கம் பார்க்கலாம். Here I can see the wave. இதோட ஸ்டாப் ஆக போறது இல்லையே, isn't it? இதுவே இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இந்த மாதிரி கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப்ல டிராவல் ஆச்சுன்னா அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஆனா லாங்கிடியூனல் வேவ் எப்படி டிராவல் ஆகும்? இந்த ஃபார்ம் ஆஃப் கம்ப்ரெஷன். இது கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன், compression, rarefaction. So like this only the longitudinal wave will be traveling. ஆனா transverse எப்படி travel ஆகும்? crust troughs. Amplitude increase ஆகும், decrease ஆகும், increase. It will be going on like this. So this will call it the crust, this is trough. ஒரு crust ஒரு trough form ஆகி போயிட்டே இருக்கும். இது transverse wave. இப்ப இந்த threadல நீ transverse wave produce பண்ணிட்ட, isn't it? Now இதுக்கப்புறம் longitudinal wave produce பண்ணிப்பார். அதுவும் இப்படியே travel ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த கார்ட்போர்ட்ல செகண்ட் இருக்கிற கார்ட்போர்டை ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட் ஸ்லோலி. அதனால இதை அப்படியே வச்சுட்டு இதனுடைய டைரக்ஷன் மட்டும் ஸ்லோவா இப்படி டர்ன் பண்ணிட்டே வா. எப்படி டர்ன் பண்றேன்னா சச் தட் இந்த செகண்ட் கார்ட்போர்ட் வந்து எக்ஸாக்ட்லி பர்பெண்டிகுலரா இருக்கு டு த ஃபர்ஸ்ட் கார்ட்போர்ட். ஃபர்ஸ்ட் கார்ட்போர்ட் எப்படி இருக்குன்னா செகண்ட் கார்ட்போர்ட் எப்படி எக்ஸாக்ட்லி பர்பெண்டிகுலரா வச்சுட்டேன். அப்ப இங்க இருக்கிற ப்ரொடியூஸ் ஆன வேவ்ஸ் வந்து they will travel like this. இங்க வரும், இங்க பார்த்துட்டு இதுல இருந்து வெளியே வரும்போது I can't see no waves at all. எந்த வேவுமே இந்த செகண்ட் கார்ட்போர்ட்ல இருந்து வெளியே வராது, இதோட ஸ்டாப் ஆயிடும். If I produce a transverse wave, transverse wave இப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணு. செகண்ட் கார்ட்போர்ட் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்ட்போர்டுக்கு எக்ஸாக்ட்லி பர்பெண்டிகுலரா இருக்கும்போது இந்த செகண்ட் கார்ட்போர்ட் வெளியே வந்து எந்த வேவுமே வராது. புரியுதா? So by this இந்த வேவ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஸ்டாப் பண்ணுது. So here இந்த வைப்ரேஷன் ஆஃப் த வேவை இங்க அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு அப்புறமா வேவ்ஸே வரல. நவ் இதுவே லாங்கிடியூனல் வேவை ப்ரொடியூஸ் பண்ணு. எப்படி நீ லாங்கிடியூனல் வேவை ப்ரொடியூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் த்ரெட்டை வந்து அப் டவுன் மூவ் பண்ண இல்லையா? நவ் யூ புல் இட் பேக் டு அண்ட் ஃப்ரோ மூவ் பண்ணு. முன்னாடியும் பின்னாடி இப்படி இழுத்துட்டே இருந்தீங்கன்னா இப்படி வேவ் டிராவல் ஆகும். லைக் திஸ் த வேவ் வில் பி டிராவலிங் இன் த த்ரெட். நீ அப்ப அந்த லாங்கிடியூனல் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த பொசிஷன்ல இருந்தாலும் irrespective of the position of the cardboard I can see the waves coming out of the cardboard. So here the longitudinal waves வந்து எந்த ஒரு தடையுமே கிடையாது, it goes on. But transverse wave வந்து இந்த செகண்ட் கார்ட்போர்ட் parallel இருந்தாதான் ஃபர்ஸ்ட் கார்ட்போர்டுக்கு வெளியே வரும். பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது இதுக்கு அப்புறமா எனக்கு வேவ்ஸ் டிராவல் ஆகாது. So yeah, இதனுடைய அந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் உடைய டைரக்ஷன் வந்து அந்த வைப்ரேட் ஆகிறத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன். இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. ஸோ ஐ கேன் சே த வேவ்ஸ் ஆர் ஹேவிங் இந்த மாதிரி இருந்ததுன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இந்த சேம் பினாமினாவை வந்து லைட்ல பார்த்தாரு. Here I can also see the same phenomena, same changes when the light is undergone reflection in a tourmaline crystal. ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு இதே எக்ஸ்பெரிமெண்ட பண்ணி பார்க்கலாமா? Here I took a tourmaline crystal. இதுதான் அதனுடைய ஆக்சிஸ். Here we will take two tourmaline crystals. இதுல வந்து I am going to pass light rays. இதுல என்ன பாஸ் பண்ண போறோம்? light rays வந்து பாஸ் ஆகுது.
ஸோ ஹியர் ரெண்டுமே பேரலா இருக்கு. ரெண்டு tourmaline crystal ஓட axis they are exactly parallel to each other. The light rays will be traveling and I can see its intensity coming out of the second tourmaline crystal. ரெண்டாவது tourmaline crystal வெளியே வந்துடும். செகண்ட் என்ன பண்ற, இந்த லைட் ரேஸ் ஃபாலோ ஆகும்போது இந்த செகண்ட் கிறிஸ்டலை மட்டும் what you will do, you just keep it exactly in a perpendicular direction to the first crystal. First crystalக்கு இந்த டைரக்ஷனை வச்சுட்டேன். ஸோ எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் crystal it is like this, second crystal will be exactly in a perpendicular direction like this. அப்படி இருக்கும்போது இங்க எனக்கு I can see the reflections அந்த transmit ஆயிட்டு அது வைப்ரேட் ஆகும், அந்த லைட் ரேஸ் வைப்ரேட் ஆகும் பார்க்கலாம். But here we can't see no light coming out of the tourmaline crystal when it is kept exactly perpendicular to it. ரெண்டுமே parallel இருந்ததுன்னா the second crystal and the light rays will come out of it. But here when the second crystal is kept exactly perpendicular to the first crystal, here we can't see no light rays வெளியே வராது. இதே phenomena தான் இங்க பார்த்தோம். இங்க transverse rays produce பண்ணா second cardboard வந்து perpendicular இருந்ததுன்னா இங்க waves வரல. அதே phenomena அதே changes இங்கேயும் பார்த்தோமா. So by this I can come to the conclusion light rays are having transverse nature, not longitudinal nature. So light waves not transverse waves என்றதுக்கு this is a very good experiment to prove that light waves are transverse waves in nature. Here இந்த light rays வந்து fast crystal travel பண்றதுக்கு முன்னாடி they are vibrating in all directions. எல்லா directions இந்த light ray அப்படி travel ஆகி போயிட்டே இருக்கும். Faster crystal பட்டதுமே they are restricted to travel or to vibrate in only one particular direction. இல்லையா? So இந்த ஒரு particular direction மட்டுமே light rays vibrate ஆகிற மாதிரி நம்ம restrict பண்றோம். This phenomena we call it as a polarization, or I am restricting the light rays to vibrate in only one particular direction. That we call it as a polarization. இதுக்கு பேர் தான் என்ன, polarization. இந்த light வந்து இப்போ எப்படி vibrate ஆகுது, ஒரே ஒரு particular direction மட்டும்தான் vibrate ஆகுது இந்த light ray. Thus I can say now the light rays are completely polarized, or I can say they are plain polarized light. So polarization என்ன, here we are restricting the light rays to vibrate in only one direction. That we call it as the polarization. இங்க எப்படி இருக்கும், எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் வைப்ரேட் ஆகும். ஆனா இந்த tourmaline crystal இருந்து வெளியே வரும்போது ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் வைப்ரேட் ஆகும். இந்த phenomena-க்கு பேர் தான் polarization. So by polarization what is the conclusion we are getting, light rays வந்து transverse waves, longitudinal waves கிடையாது. So by this simple experiment we came to this conclusion, light waves are transverse in nature. இப்ப இந்த polarizationல plain polarized light, partially polarized, completely polarized பார்த்தோம். Here I can use two crystals to find out whether the light is polarized or not. Polarized ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு ரெண்டு crystals வச்சு எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து வெளியே வர லைட்லாம் ஒரே ஒரு பிளேன்ல வைப்ரேட் ஆகுதா இல்லையா, இதுக்கப்புறமா வர லைட் வந்து எப்படி இருக்கும், வைப்ரேட் ஆகும். பேரலா இருந்தா தான் எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் லைட். ஆனா இது எக்ஸாக்ட்லி இப்படி பர்பெண்டிகுலரா வச்சுட்டோம்னா இந்த பக்கம் லைட்டே வராது. ஸோ லைட் எப்ப வரலையோ I can say this light is completely plain polarized. ஓகேவா? Now here இந்த first ஒரு crystal வச்சுட்டு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் அதனுடைய வைப்ரேஷன். This we call it as a polarizer. இந்த கிறிஸ்டலுக்கு என்ன சொல்லுவோம், போலரைசர். அடுத்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணிட்டு இந்த லைட் வந்து போலரைஸ் ஆயிருக்கா இல்லையா செக் பண்ணுவோம். அதனால இதுக்கு பேர் என்ன, அனலைசர். அனலைசர் வந்து நத்திங் பட் இட் ஜஸ்ட் செக் whether the light is completely plain polarized or not. லைட் போலரைஸ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுனா இந்த அனலைசரோட வேலை. போலரைசர் வந்து என்ன பண்ணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். என்ன பண்ணும், எல்லா டைரக்ஷன்ஸும் வைப்ரேட் பண்ண விடாம ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் மட்டும் வைப்ரேட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். எது, இந்த ஒரு கிறிஸ்டல், அதுக்கு பேர் போலரைசர். ஒரே கிறிஸ்டலை வந்து நான் போலரைசராகவும் யூஸ் பண்ணலாம், அனலைசராகவும் யூஸ் பண்ணலாம். நான் எந்த டைரக்ஷன்ல வந்து வைப்ரேஷன் நடக்குதோ இதுதான் அதனுடைய ஆக்சிஸ், இந்த டைரக்ஷன்ல தான் வைப்ரேஷன் நடக்குது. This we call it the plane of vibration. எந்த இதுல வைப்ரேஷன் நடக்குதோ this we call it as the plane of vibration. And the perpendicular direction we call it as the plane of polarization. So first plane of vibration என்ன, plane of polarization என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டா இந்த this is the crystal. இந்த கிறிஸ்டலுடைய
axis is the, so here இது P, Q, R, S. இதுதான் plane of, இந்த planeல தான் vibrate ஆகுது, plane of vibration. இந்த planeல அழகா light vibrate ஆயிட்டு போயிட்டே இருக்கு like this. So this we call it as the plane of vibration. இதுக்கு exactly perpendicular direction இருக்கிறது plane of polarization. So here in a plane of polarization there will be no vibrations at all. So எது plane of vibration, எது plane of polarization undergo பண்ணிக்கும். In that you underline plane of polarization and which one is the plane of vibration and which is the polarizer and which is the analyzer. இங்க அந்த analyzer யூஸ் பண்ணிட்டு light வந்து completely polarized ஆச்சா இல்லையானோ easily I can find it. For example, அந்த second crystal வந்து 90 degree turn பண்ணிருக்க to the first crystal. அப்ப exactly ரெண்டு perpendicular இருக்கு. Exactly perpendicular இருந்தா கூட அதனோட வெளிய second crystal இருந்து வர light வந்து intensity change ஆகவே இல்ல, maximum இருக்குனா I can say the light is not polarized. எப்ப light not polarized சொல்லலாம்? Yeah, when the second crystal அந்த analyzer வந்து 90 degree turn பண்றேன், நீ எந்த direction turn பண்ணாலும் completely எனக்கு அந்த side second light crystal இருந்து வர light வந்து exactly intensity high-ஆவே இருக்கு, change ஆகவே இல்ல. So there is no polarization at all. So by this I can come to the conclusion, if the second crystal அதான் analyzer வந்து intensity அப்படி emergent light vary ஆகவே இல்ல, அப்படியே இருக்கு, illuminate பண்ணிட்டே இருக்கு light ன்னா polarize ஆகவே இல்லைன்னு அர்த்தம். ஒன், எதை இது analyzer யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ண போறோம். எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் analyzer அதுல இருந்து வெளியே வர லைட் வந்து intensity vary ஆகவே இல்லை, லைட் intensity is not varying, intensity does not vary. intensity vary ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த லைட் போலரைசேஷனே நடக்கல, எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. புரியுதா? இந்த அனலைசர் நான் எப்படி டர்ன் பண்ணாலும், now I am going to turn the analyzer such that அந்த அனலைசர்ன்றது செகண்ட் கிறிஸ்டல் அது செக் பண்ணும், என்ன பண்ணும், வர லைட் வந்து போலரைஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இஃப் ஐ யூஸ் அனலைசர் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும்போது the intensity is varying from maximum to 0. intensity எப்படி சேஞ்ச் ஆகுது ஆஃப் த எமர்ஜென்ட் லைட், இதுல இருந்து வெளியே வர லைட் உடைய intensity எப்படி சேஞ்ச் ஆகுது, when it is turned through ஒரு ஆங்கிள்லயும் அந்த அனலைசரை டர்ன் பண்ணும்போது intensity of the emergent light changes from maximum to 0. எப்ப அது maximum to 0 intensity change ஆகுதோ I can say the light is completely plane polarized. Completely plane polarized. That means அதனுடைய vibrations வந்து ஒரு particular direction தான் vibrate ஆகிற மாதிரி restrict பண்ணிட்டோம். Now இந்த அனலைசரை திரும்ப நான் turn பண்றேன், அப்ப அந்த emergent light உடைய intensity வந்து it is varying from maximum to minimum, but it is not becoming 0. But it is not becoming 0. 0வே ஆகல. intensity இந்த second crystal இருந்து வர light என்ன ஆகுது, maximum increase ஆகுது, minimum இருக்கு, completely dark ஆகல. If that is the case, I can say the light is partially polarized. It is not completely plane polarized, it is partially polarized. So you know what is how the light, how I can find out whether the light is completely plane polarized or partially plane polarized or it is not polarized at all, by depending upon the intensity of the emergent light coming out of the second crystal. இந்த ரெண்டாவது கிறிஸ்டல் இருந்து வர லைட் வந்து லைட்டோட இன்டென்சிட்டிய வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்ஷியலி பிளேன் போலரைஸ்டா கம்ப்ளீட்லி பிளேன் போலரைஸ்டான்னு பார்க்க போறோம். செகண்ட் கிறிஸ்டல் தான் உனக்கு அனலைசர்னா செக் பண்ணும் எப்படி லைட் வந்து போலரைஸ் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. செகண்ட் லைட்ல கிறிஸ்டல் இருந்து வெளியே வர லைட்ல வந்து இன்டென்சிட்டியில எந்த சேஞ்சுமே இல்லை, நீ இந்த செகண்ட் கிறிஸ்டல்ல எந்த பொசிஷன்ல வச்சாலும் அதுல இருந்து வெளியே வர லைட் வந்து ஒரே இன்டென்சிட்டியில இருந்ததுன்னா ஐ கேன் சே தட் நாட் போலரைஸ்ட். ஆனா அதோட இன்டென்சிட்டி மேக்ஸிமம்ல இருந்து 0க்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் பேரலா இருக்கும்போது மேக்ஸிமமா இருக்கும், இப்படி பர்பெண்டிகுலரா வைக்க டிக்ரீஸ் ஆயிட்டு எக்ஸாக்ட்லி பர்பெண்டிகுலர் வந்து 0 வரும், திரும்ப சேஞ்ச் பண்ண இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்டென்சிட்டி இருந்ததுன்னா the light வந்து completely plane polarized. But if the intensity of the light changes from maximum to minimum, ஆனா 0 ஆக கூடாது, 0வே ஆகல, டார்க் ஆகல, மேக்ஸிமம் இருக்கு மினிமம் இருக்கு, திரும்ப மேக்ஸிமம் ஆகும். இந்த மாதிரி இருந்ததுன்னா லைட் இஸ்
completely partially polarized. ரொம்ப plain polarized இல்ல, ஓரளவுக்கு restrict பண்ணிருக்கோம், full restrict பண்ணல. So these are the things you should know. Now ஒரே polarizer, ஒரே crystal நான் polarizer ஆவும் யூஸ் பண்ணலாம், analyzer ஆவும் யூஸ் பண்ணலாம். அப்ப எப்படி நீ ஒரு plain polarized light கொண்டு வரது? How you can get a plain polarized light? This is easily done by the reflection of light from a surface. ஒரு கிளாஸ்லயோ ஏதோ ஒரு சர்ஃபேஸ்ல denser mediumல இந்த லைட் போய் படும்போது I can get a plain polarized light. This was first we'll see how to produce the polarized light by reflection. So this was a simple method done by Malus. He just discovered whenever a light ray incidents on a glass surface, ஒரு glass surface மேல ஒரு light ray பட்டதுமே, இப்ப இந்த light ray வந்து it is not polarized, அப்ப எல்லா directionsலயும் அந்த light ray என்ன ஆகும்? reflect ஆயிட்டே இருக்குமா, vibrate ஆயிட்டே போயிட்டே இருக்கும். இங்க பட்டதுமே it gets reflected and it also gets refracted. In a glass surface தானே, reflect ஆகும், refract ஆகும். You draw a normal. If you draw a normal to this is the surface of separation. Draw a normal. Light when it is going to incident on those, it gets reflected and also it gets refracted. This one is your angle of incidence, this is your angle of reflection, and this is your angle of refraction. Now here ஒரு particular இங்க பாத்தீங்கன்னா here the emergent light, if you verify here the vibrations will be occurring in two different planes. ஒரு directionல மட்டும் vibrate ஆகல, vibrate ஆனிச்சுன்னா அது plain polarized. ஆனா இங்க வர light வந்து என்னாச்சு, completely plain polarized தான் இல்ல. So what they did, the Malus வந்து angle of incidence increase பண்ணாரு. ஒரு particular angle of incidence he noticed that the reflected light is completely plain polarized. ஒரு particular angle of incidence என்னாச்சு, இந்த reflect ஆகி வர light வந்து completely plain polarized ஆச்சு. அதாவது என்ன அர்த்தம், ஒரே ஒரு directionல மட்டும்தான் இந்த light ray வந்து vibrate ஆச்சாம். எப்ப அது, at a particular angle of incidence. That particular angle of incidence he called it as polarizing angle or angle of polarization. So at a particular angle of incidence, this reflected light is completely plain polarized. That angle of incidence we call it as the polarizing angle or angle of polarization. If you see this angle between the reflected ray and the refracted ray, both will be exactly at right angles to each other. இது ரெண்டும் எப்படி இருந்ததா, exactly at polarizing angle, these are 90 degree. That is the angle between the reflected ray and the refracted ray, it will be 90 degree. So here we can find out a relation between the polarizing angle and the refractive index of the medium. So there is a relation between the polarizing angle and the refractive index of the medium. It was given by Sir David Brewster. This law we call it as the Brewster's law. In this Brewster's law, he told that ஒரு particular angle of incidence இது completely plain polarized ஆச்சா, எப்ப அது plain polarized ஆகுதோ அப்ப இந்த total angle எவ்வளோ, இங்க இருந்து இது எவ்வளோ இருக்கும், totally 180 டிகிரியா, isn't it? இந்த 180 டிகிரியில this is IP, அப்ப இது என்னது, angle of reflection, இது angle of refraction. So I can write this 180 degree will be equal to angle IP, angle IP, that is a polarizing angle. அப்ப இதுவும் அதே தான் இருக்கும், plus thus R plus 90 degree will be equal to total angle is 180 degree. The total angle அவர் எடுத்திருக்காரு, இது 180 degree. By this I can find out what is R. இல்ல IP கண்டுபிடிக்கலாமா, IP plus R equal to, you take this 90 that side, the 90 degree ஆயிடுமா, IP plus R equal to 90 degree. Then this, what is angle of reflection now, R 90 degree minus IP, isn't it? By Snell's law of refraction, what is mu? Mu என்றது என்ன, by Snell's law of refraction, mu equal to sin I by sin R. Mu equal to sin I by sin R. இந்த R என்றது உன்னுடைய angle of refraction. So here this you take it as R, இது IP, இதுவும் சேமா இருக்கும். at a particular angle of incidence தான் உனக்கு reflection angle of reflection சேமா இருக்கும், அப்பதான் plain polarized light ஆகும். So here this R equal to 90 minus IP, mu equal to sin I by sin R. Sin R இருக்கிற இடத்துல 90 minus IP போடலாமா, so it will become sin I. So this is the polarizing angle.
by sin 90 degree minus IP. So sin 90 minus theta என்ன cos theta. So I can write this as sin theta க்கு பதிலா IP இருக்கு mu. Sin theta by cos theta nothing but tan theta. So I can write tan IP. So this refractive index of the medium is nothing but the tangent of your polarizing angle. Refractive index of the medium is nothing but your tangent of the polarizing angle. This we call it as the Brewster's law. We see Brewster, he just give a simple relation between the refractive index of the medium and the polarizing angle. Polarizing angle க்கும் இந்த refractive index க்கும் ஒரு ரிலேஷனை கொடுத்தவர் தான் Brewster. So இந்த Brewster's law என்னன்னு புரியுதா? ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல தான் எனக்கு லைட் கம்ப்ளீட்லி பிளெயின் போலரைஸ்ட் ஆகுதுமா? அப்ப இது ஐபி இருக்கும்போது இந்த ஆங்கிளும் ஐபி தான் இருக்கும், ரெண்டும் சேம். ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து 180. இது ரெண்டுத்துக்குள்ள டிகிரி ஆங்கிள் ரிஃப்ளெக்டர் இருக்கும். தட் இஸ் வை we are taking this relation. இதுல இருந்து r கண்டுபிடிச்சுக்கோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் is substituted in the Snell's law of refraction mu equal to sin I by sin r sin 90 minus theta cos theta அப்ப tan IP வரும். இந்த ரிலேஷன் தான் உன்னுடைய Brewster's law. என்ன